மலேசியாவுக்கு வந்ததுக்கு மிக நன்றி. அண்ட் அடுத்ததாக நம்ம விக்ரம் படத்தினுடைய டிக்கெட் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே முதல் முறை இங்க மலேசியால இந்த டிக்கெட்டை வந்து சார் கையால இப்ப வாங்க போறாரு. சோ அதுக்கு ஒரு படத்தை கேட்டு கொடுங்க. அவரோட படத்துல டிக்கெட் சாரே போனாரு. அது உங்களுடைய கையொப்பம். நமக்காக இங்க மலேசியா மக்களுக்காக சார் இங்க வந்திருக்கிறாரு, உலக நாயகன் வந்திருக்கிறாரு. அவருக்காக நமது நினைவு சின்னம் ஒன்று இருக்கு. நம்மளுடைய நட்பு அவர்களை இப்பொழுது வணங்குவா. இது வந்து சர்ப்ரைஸா முதல்ல இருந்த ஒரு புகைப்படம் தான். அது வந்து இப்போ உலக நாயகன் அவருடைய பார்வை. நம்ம மலேசியா இதுதான் அது. ரொம்ப இன்ஸ்டன்டா எடுத்து படம். எஸ் சூப்பர். ரைட். ஓகே சார், ஒரு சின்ன மூமெண்ட் இந்த மலேசியா மக்களின் சார்பாக நான் உங்களுக்கு கேட்கலாம்னு இருக்கேன். எஸ். ஸோ முதல்ல சார் இந்த பக்கத்தில் பார்த்துருக்கேன் சார். அது இங்கே மலேசியா இந்த மக்கள் விரும்புவோம். இப்போ நான் சொல்ல போகிறது பாட்டு தான், நிஜம் இல்லை. ஏன்னா இதை பார்த்துட்டு 10 நேரத்தில் தான் அதை விட பேராசிரியர் பத்தல குட்டியும் தேங்க்யூ. இதுக்கு மேலே பக்கவாதியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது நீங்கள் படத்தில் பாருங்கள், கூடவே டான்ஸும் இருக்கும், ரசிகங்க. நன்றி சார். கேட்டோடனே நமக்காக பாருங்க. அடுத்ததாக வந்து சார் விக்ரம் பார்ட் 3ல தளபதி எதிர்பார்க்கலாமா? இப்ப ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கமிட் பண்ணி வச்சிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சொல்றதும் நடக்கும். ராஜ்கமல் அதற்கும் தயாராக இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். ஓகே, அடுத்தது யார் கேள்வி கேட்க போறீங்க? இங்க திவ்யா, நம்ம ராக ரேடியோ பிரதிநிதி வந்திருக்காங்க. திவ்யா அவங்கள்ட்ட மைக் கொடுத்துருங்க முதல்ல, இன்னும் அதுக்கப்புறமா நம்ம அங்கே வருவோம். வணக்கம் கமல் சார். வணக்கம். என் பேரு திவ்யா வைகஞ்சான். நான் ஆஸ்ட்ரோ செய்தி பிரிவுல இருந்து வரேன். கிட்ட வச்சு பேசுங்க. ஓகே சார், என் கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட வந்து பஞ்சதந்திரம் படத்துக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கோம். நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்து பஞ்சதந்திரம் 2 வருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து, இப்ப விக்ரம் படத்தோட ப்ரொமோஷனுக்கு அந்த பஞ்சதந்திரம் டீமே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்ததுனால அந்த ஹைப் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸோ உங்க ரசிகர்களுடைய ஆவலை எதிர்பார்த்து பஞ்சதந்திரம் 2 கன்சிடர் பண்ணிடலாம் சார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பஞ்சதந்திரம் முதல் பஞ்சதந்திரம் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது எல்லா நடிகர்களுடன் பேசி 2வது பஞ்சதந்திரம் தயாரிப்பாளரிடம் சொன்ன போது, ஐயோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்க வேற எனக்கு பதட்டமா இருக்கு, இப்ப இதை முடிப்போம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இருந்தாங்க. உங்களுடைய ஆர்வம் எனக்கும் இருந்தது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மற்றபடி அது போன்று இன்னொரு படத்தை செய்ய எங்களுக்கு முடியும். அதற்கு முன்னோட்டமாகத்தான் எனது நண்பர்கள் என்னை அந்த உருவத்தில் வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர், நன்றி சார். என்ன அடுத்த கேள்வி உங்களை அறிமுகப்படுத்திங்க. கமல் சார் வணக்கம். என் பேர் சஞ்சனா, நான் ஜிஎஃப்எம் வந்து வந்திருக்கேன். முதல்ல ரொம்ப நன்றி, இவ்வளோ
பேரை பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக நான் நன்றி கேட்டுக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து என்னோட படம் பேசணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் எங்கேயுமே நடத்துறதில்ல விக்ரமுக்கு. ஸ்பெஷலாக விக்ரமுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் நடக்குதுன்னு அப்படின்னு காரணம் முந்தையெல்லாம் எங்களுடைய திரையரங்குகள் முதல் விக்ரம் ரிலீஸ் ஆன ஒரு மொத்தம் போட்டு 100-120 தான் இருக்கும். அதில் ஹையஸ்ட் தமிழ்நாட்டுக்கு பிறகு கேரளாவில் போட்டோம் இருக்கிறது. ஆனால் இன்று 5000 திரையரங்குகளை கடக்கும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கண்டிப்பாக 5000 தொடும் என்று சொல்லுகிறார்கள். இத்தனை பேர் பார்க்கப்படுவதற்கு முன் விளம்பரமாக அவ்வளவு செய்ய வேண்டாமா? நீங்க இந்த படம் விக்ரம் படத்துக்கு வந்து முதல்ல கதையை கேட்டு முதல் கதையை கேட்டு போயிருங்க. ஒரு நாள் கழிச்சு அவங்க கூப்பிட்டு பேசுதான்னு சொன்னாரு. அவருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. வாட் மேக் யூ சே தட்? எப்படி உங்களுக்கு வந்து அந்த கதையை கேட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக அந்த 1 டேல என்ன ஓடிச்சு மைண்ட்? நிஜம் என்னன்னா, அவர் ஒரு படம் எடுத்திருந்தார், 2 படம் எடுத்திருந்தாரு. அதை 2 தான் பார்த்தேன். முன்னாடி 3 படம் எடுத்தாரு, 2 தான் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த முடிவை எடுக்கும் போது 2 தான் பார்த்துருக்கேன் நான். அதுவே அவருடைய திறமைக்கு சாட்சியாக இருந்தது. பிறகு நான் அவரிடம் கதை கேட்ட பொழுது பேசிக்கொண்டே இருக்கும் போது நான் ஒரிஜினல் விக்ரமுக்கு வைத்திருந்த ஒரு கதையின் ஒரு 1 லைன் என்று சொல்வார்கள். அதை சொன்னபோது சார் ஏன் கதை இது எங்கிட்ட கொடுத்த நான் செஞ்சு காட்டுறேன். அதுவும் எனக்கு தெரிவித்தது. ஆனால் கைதி ஒன்றை சாதவன் நினைக்கிறேன். அந்த நேரத்திலேயே நாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இருக்கிறோம். இதுதான் முன்னாடி நடந்துச்சு. இப்போ நிறைய அனுபவிச்சிருக்காங்க சார். உங்களோட படத்துக்கு வரைஞ்சி ஒரு விளக்கம் இருக்காரு. இப்ப நான் வைத்திருக்கிற நாடு விட பெரிய நாடு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மரண யோகிக்காக வளர்த்ததாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு காலையில ஒரு 4-5 பேரை சந்திச்சேன். அவங்க கிட்ட கண்கலங்காமல் எப்படி பேசுவது என்பதை சமீபத்தில் நான் செய்த சிறந்த நடிப்பு தான் அதுவாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அன்பு பார்க்கும்போது எனக்கு இதுக்கு தகுதி உடையவனா நான் என்ற கேள்வியை என் மனதில் எழுப்பியது. அந்த 5 பேர் என்பது இந்த பெரும் பாதையின் அன்பு பாதையின் ஒரு பதம். அதை நான் உணர்ந்து கொண்டேன். I am humbled by your love.